ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். சிட்னில ஒரு நாள் பட்டப்பகல்ல பீச்ல ஒரு குழந்தை வந்துட்டு கூட யாருமே இல்லாம தனியா அழுதுட்டு இருக்கிறத அங்க இருக்கிற மக்கள்லாம் பாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப என்னடா சுத்தி யாருமே இல்ல, அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, ஒரு கேர்டேக்கர் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. பெருசா எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. இதுல கன்ஃபியூஸ் ஆன போலீஸ் பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் நாட் ரைட்னு சொல்லிட்டு அவங்களோட மூளையை யூஸ் பண்ணி தங்களோட அந்த துப்பறியும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல இந்த ஒரு சின்ன என்னடா குழந்தை அழுவுதே அப்படின்னு பார்த்த ஒரு ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இந்த கேஸ் மிகப்பெரிய ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு ஆன்சரா போய் முடியும் இந்த ஒரு சின்ன விஷயம். ஸோ அப்படி என்ன ஒரு கேஸ், இந்த குழந்தை ஏன் அங்க தனியா இருந்துச்சு, இந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்க ஆரம்பிச்சலாமா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிட்னில பீச்ல அந்த குழந்தை அழுதுட்டு இருக்குது. போலீஸும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. பெருசா அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் சுத்தி ரிசர்ச் பண்ணும்போது அந்த குழந்தையோடைய அம்மாவோட பெயர் ஜோ அப்படின்னு தெரிய வருது. அவங்க அங்க இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயின்னு தெரியுது. சரி, ஓகேடா, அந்த அம்மா எங்க போச்சு, இந்த அம்மா ஏன் குழந்தைய பீச்சில் விட்டுருக்குது, ஏன் அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு போயிருச்சு, ஒருவேளை இந்த ரொம்ப வளர்க்க முடியாமலாம் விட்டுட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது குழந்தை மேல பாசமே இல்லையா, இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்குமான்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது அந்த அம்மாவுக்கு குழந்தைனா உசுருங்க, அவ்வளவு ரொம்ப அருமையா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட வீட்டுல இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நைபர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரு ஆச்சரியமாயிருது. சரி, அந்த அம்மாவுக்கு குழந்தை மேல எந்த கோபமும் இல்ல, அவ்வளவு பாசம் வேற இருந்திருக்குது. அப்படிங்கும்போது பீச்ல தனியா விட்டுட்டு எங்க போயிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்லயே போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல டேஸ் 1, 2, 3 ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஜோ, அதாவது அந்த குழந்தையோடைய அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லை. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, கடைசியா எங்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு எதுக்குமே பெருசா எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்கல போலீஸ்க்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பில்டிங்கை சர்ச் பண்ணும்போது அங்கிருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன தெரியுதுன்னா, அவங்க குழந்தை இன்னொரு நபர் கூட வெளியில போற மாதிரி ஒரு ஃபுட்டேஜை பாக்குறாங்க. பார்த்ததும் அந்த இன்னொரு நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவருமே நான் கடந்த சில நாட்களாக ஜோவை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது சம்மந்தப்பட்டு இவர் மாதிரியே இன்னும் நிறைய பேர் அவங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஆபீஸ்ல கொலீக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. எல்லா பக்கம் இருந்தும் போலீஸ்க்கு கிடைச்ச ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது தெரியாது தெரியாதுன்னு தான். ஸோ போலீஸுமே ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்னடா அது இந்த கேஸ் போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க கேர்லயே வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கதையை யாருன்னு சொல்லலை. எனிவேஸ் ஒரு கோணத்தில் நான் கொண்டு போறேனே. ஒரு பெயிண்டர், ஸ்ப்ரே பெயிண்டர், இந்த ஃபாரின்லாம் செவுத்துல அப்படியே வரைவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியும் இந்த காரு மற்ற ஆட்டோ பொருளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்களே, ஸ்ப்ரே பெயிண்ட் அடிப்பாங்களே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெயிண்ட் அடிக்கிற ஒரு நபர், ஸ்ப்ரே பெயிண்டர்னு வச்சுக்கோங்களேன். அவரை ஒரு நபர் போயிட்டு அப்ரோச் பண்றாரு. அப்ரோச் பண்ணி என்ன சொல்றாருன்னா, என்னப்பா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா உனக்கு நான் சில பல விஷயங்கள்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் எனக்கு கண்டிப்பா உன்னோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி மிரட்டுறா அப்படி. சரி, என்னதான் பண்றாரு இவரும், வேற வழி இல்லாம அந்த ஸ்ப்ரே பெயிண்டரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பாஸ்ட்ல சில பல கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருந்திருக்குது. சரி, ஓகே, வேற வழி இல்லாம அந்த ஸ்ப்ரே பெயிண்டரும் அந்த டீலிங் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு முதல் விஷயமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு காரை எரிக்கிறாங்க. இது என்னன்னா எதுக்கு காரை எரிக்கிறான்னு கேட்டா, அதுக்கு அந்த மர்ம நபர், அந்த எரிக்க சொல்லி வந்த மர்ம நபர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சும்மா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக நான் ஒரு விஷயங்கள் டிராமா பண்றேன்னு சொன்னா, இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துக்கிறாரு. இந்த டைம்ல தான் போலீஸ் பாத்தீங்கன்னா ஜோயோட காரை தேடிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஜோயோட கார் எங்க போயிருக்கும், அதை வச்சு அவங்க ட்ராக் பண்ணுவான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த காரை இப்போ எரிச்சும் போட்டாச்சு. ஸோ பேசிக்கா இப்போ ஜோயோட அந்த காணாம போன விஷயத்துக்கும் இந்த ஒரு மர்ம நபருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சரி, ரைட்டு. அப்படியே பார்க்கும்போது போலீஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குற்றவாளியை கொஞ்சம் கிட்ட க்ளோஸா நெருங்கிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மர்ம நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் சில பல மாதங்களுக்கு அப்புறம் அதே ஸ்ப்ரே பெயிண்டரை பார்க்க நம்ம அந்த ப்ளூ மவுண்டைன் கிட்ட போகணும். போயிட்டு அங்க ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. வேலையை முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஒரு இடத்துல அப்படியே லைட்டா ட்ரிங்க் சாப்பிட்டு திருப்பி வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. இவங்க மலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கீழே அந்த ட்ரிங்குக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்க இல்லைங்களா. அந்த ட்ரிங்க்கு போகும்போது
திடீர்னு அவங்க வண்டியை வந்து போலீஸ் வந்துட்டு வழிமறைச்சு கிட்டத்தட்ட அவங்கள வந்துட்டு சுத்தி வளைச்சு அவங்கள அரெஸ்டும் பண்றாங்க. அண்ட் அந்த மர்ம நபர் கைது செய்யப்படுகிறார். இந்த இடத்துல தான் அந்த மர்ம நபருக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்ப்ரே பெயிண்டரை நம்பி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கூட்டு போனார் பாத்தீங்களா, அந்த ஸ்ப்ரே பெயிண்டரே வந்து ஒரு போலீஸோடைய இன்ஃபார்மர். ஸோ போலீஸ் இன்ஃபார்மர்னு தெரியாமையே அந்த ஸ்ப்ரே பெயிண்டர் கிட்ட வந்துட்டு எல்லா ரகசியத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்காரு அந்த மனுஷன். பேர்பட்ட முட்டா பையனா இருப்பான். சரி, ஓகே. இப்போ யார் என்னன்றதை நான் வந்து ரிவீல் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து போலீஸ் கேட்பாங்க இல்லைங்களா, என்னையா ஆச்சு, என்னையா அவனுக்கு பிரச்சனை, என்ன மேட்ருன்னு கேட்கும்போது அந்த மர்ம நபர் ஒத்துக்கிறாரு. அவரு தான் வந்து ஜோ வந்து கொலை பண்ணேன் அப்படின்றதுக்காக. வாட் அப்படின்னு பார்க்கும்போது, சரி யாரா அந்த மர்ம நபர்னு கேட்டீங்கன்னா, இனிஷியல் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பில்டிங்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு நபரை வந்துட்டு சிக்கினாருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் கூட விசாரிச்சாங்க, பெருசா எனக்கு எதுவும் தெரியல, நான் பார்க்கலன்னு சொன்னார்ல. ஸோ அவரு தான் ஜோயி அவங்கள வந்துட்டு கொலை பண்ணது. அந்த மர்ம நபருடைய பெயர் வந்துட்டு வேலஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது என்னடா கதை, என்ன மோட்டிவ், என்ன பிளாஷ்பேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோ அவர்களை வேலாஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாகவும் இருந்து வந்துருந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஜோ அவர்களுக்கு இன்னொரு ஆண்மகன் மேல வந்துட்டு ஒரு காதல் ஏற்படுது. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த ஆண்மகனுக்கு ஆல்ரெடி 3 குழந்தைகளும் ஒரு மனைவியும் இருக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி வரும். ஸோ இருந்தாலும் லவ்வை வந்து கண்டினியூ பண்றாங்க. அந்த இன்னொரு ஆண்மகன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் மூலமா ஜோ அவங்க ஒரு குழந்தையும் பெத்துக்கிறாங்க. அந்த குழந்தை தான் பீச்ல அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வேலைஸ்க்கு வந்துட்டு ஒரு இதுல வந்து ரொம்ப கடுப்பாகவும் ரொம்ப ஜெலஸாகவும், என்னடா நம்ம லவ் பண்றோம், இவன் என்னடானா வேற எவனோ ஒருத்தனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கிறா, குழந்தை வேற அவங்க கூட பெத்துக்கிறான், என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கோண கதைலாம் வந்து போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜோ என்ன பண்றாங்கன்னா, வேலைஸ் கிட்ட வந்து, டேய் எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுண்டா, என்ன ஹெல்ப்பு அப்படின்னு கேட்கும்போது, டா அவர் இருக்காருல்ல, அவருடைய வீட்டுக்காரிய போட்டு தள்ளிடு. அதாவது அந்த ஆண்மகனுடைய ஒய்ஃப் எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கா, அவ இல்லைன்னா நான் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து டெய்லியும் சந்தோஷமா வந்துட்டு அஃபிஷியலா ஒய்ஃபாவே நான் வந்து வாழ்வேன், அவ இருக்கிறதான் பெரிய தலைவலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலஸ் கிட்ட வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து, எவ்வளவு அமௌண்ட்னா $20,000 அது கொடுத்து நீங்க வந்து அவளை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லவும், வேலஸ்க்கு வந்துட்டு ஒரு சைடு கடுப்பு. நடா நம்ம வந்துட்டு இவ்வளோ இவ கூட இருக்கோம், இவ்வளோ பண்றோம், நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறான், எவனோ ஒரு கிறுக்கன் கூட போய் இருக்கணும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கடுப்பு இருந்தாலும், சரி இந்த வேலையை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஜோக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும், சரி அவளுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அந்த ஒய்ஃபை வந்து போட்டு தள்ளுறதுக்கும் ரெடி ஆகுறாரு. இருந்தாலும் ஒரு சில காரணங்களாலையும் ஒரு சில விஷயங்களாலையும் வந்துட்டு ஜோ மேல வேலைஸ்க்கு பயங்கர கடுப்பு வந்துடுது. நான் இவ்வளோ பண்றேன், என்னை நீ ஒரு ஆளாய் மதிக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஃபைனலா ஜோ கிட்ட இருந்து $20,000 வாங்கிட்டு போட்டும் தள்ளிடுறார். போட்டு தள்ளினது வந்து அந்த ஆண்மகனுடைய ஒய்ஃப் இல்ல, ஜோவையே போட்டு தள்ளிடுறார். ஸோ போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து மறைக்கிறதுக்கு சில பல விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களை கொண்டு போய் மலை மேலாம் புதைச்சு, ஸோ சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரே பெயிண்டரை கூட்டிட்டு ப்ளூ மவுண்டைன் போலான்னு சொல்லிட்டு, அது போனதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து இந்த எலும்புகள்லாம் பொறுக்கிட்டு வந்து கடல்ல போட்டுடலாம், ஸோ போலீஸ் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாரு. ஆனால் அவருக்கே தெரியாம அமைஞ்ச ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட இருந்த அவர் வந்துட்டு தன்னுடைய பார்ட்னர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு நபரே வந்து போலீஸோடைய இன்ஃபார்மரா மாறிட்டு காரணத்தினால் ஃபுல்லா வந்து மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜெயிலில் போட்டு கிட்டத்தட்ட 14 வருடங்கள் அவருக்கு வந்துட்டு சிறை தண்டனையும் வந்துட்டு கிடைச்சிது. இதுதான் அந்த மர்டர் மிஸ்ட்ரியோடைய ஒரு ஷார்ட் வெர்ஷன் சொல்லலாம். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ, பபாய்.